தாவேக அரசுக்கு வெள்ளை அறிக்கை வந்து ஒரு பெரிய பேக் ஃபயர் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ம். அதாவது திமுகவே என்ன கார்டு போட்டிருக்காங்க அப்படின்னா, திமுக அரசின் நல்லாட்சிக்கான சான்று. நாங்க நல்லா தான் ஆட்சி பண்ணியிருக்கோம். மின்துறையில எந்த சிக்கலுமே இல்ல. நாங்க நிறைய லாபம் பார்த்திருக்கோம் அப்படின்னு உங்க வெள்ளை அறிக்கையே சொல்லிருச்சு அப்படின்னு விஜய் அரசுக்கு ஒரு பெரிய பேக் ஃபயரா மாறி இருக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வெள்ளை அறிக்கைக்கு பிறகு ஒரு பரவக்கூடிய செய்தி தனியார்மயமாக்க போறாங்க மொத்தமாக அப்படின்னு வந்து நிர்மலா அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி பரவுது. என்ன அந்த வெள்ளை அறிக்கையில் இருக்கு? அதுல முக்கியமா வந்து வெள்ளை அறிக்கைன்னா நமக்கு தெரியும், வரவு செலவு கணக்கை வெளிப்படுத்துறது. ஆமா. ஸோ வெள்ளை அறிக்கைன்னா ஒரு புதுசா எதுவும் கண்டுபிடிச்சுலாம் கொண்டு வரல. ஏற்கனவே மின்சாரத்துறையிலிருந்து அவங்க மானிய கோரிக்கையில சமர்ப்பிச்சிருந்த தகவல்களை கொஞ்சம் கோர்த்து இயர் வைஸா மாத்தி கம்பைல் பண்ணி டேபிளா கொண்டு வந்திருக்கிறாங்க. இல்ல முதல்ல நீங்க சொன்ன மாதிரி மக்கள் எல்லாமே வெள்ளை அறிக்கை அப்படின்னு ஒண்ணு இது வரைக்கும் யாருக்குமே தெரியாத விஷயத்தை வெளியே கொண்டு வர்றது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி சிலதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் இந்த வெள்ளை அறிக்கையில இல்லைங்கிறது ஒரு பிரச்சனை. ஓ. உண்மையான இப்போ இன்டர்னலா வெளிவராத டேட்டாக்களை நீங்க கொடுத்து அதுதான் நீங்க வந்து டிரான்ஸ்பரண்ட் அப்படிங்கிறது. அதுதான் ஏற்கனவே வெளில இருக்கிறத அப்படியே காட்டுறதுக்கு பேர் டிரான்ஸ்பரன்சி கிடையாது. ஓகே. ஏற்கனவே இருக்கிறத அப்படியே காட்டுறதுக்கு நீங்க எதுக்கு தனியா டிரான்ஸ்பரன்சின்னு ஒரு பேர் வைக்கிறீங்க அதுக்கு? இல்ல அதான் வெப்சைட்லயே இருக்கு. அதான் தமிழ்நாடு போய் தேடி கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். இப்போ மேட்ரு என்னன்னா, இப்போ வரவு செலவு கணக்குல பத்தி ஒரு டேபிள் போட்டு காமிச்சிருக்கிறாரு. அதுல வந்து 2001 இருந்து 2026 வரைக்கும் அப்படிங்கிற ஆண்டு கணக்கை ஃபாலோ பண்ணியிருக்கிறார். ஒரு வகையில் இது பாராட்டக்கூடியது. ஏன் அப்படின்னா, நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் வெளியிட்டார்ல வெள்ளை அறிக்கை, ஆமா. அது ரொம்ப வித்தியாசமா 5 வருஷத்துக்கு மட்டும் வெளியிட்டார். வழக்கமா வெள்ளை அறிக்கைன்னா 5 வருஷத்துக்கு விட மாட்டாங்க. ஒரு 20 வருஷமோ இல்ல ஒரு 15 வருஷமோ அப்பதான் அதுல ஒரு தெளிவு கிடைக்கும். பல ஆட்சிகள்ல பல 5 ஆண்டுகள்ல நடந்த மாற்றங்களை கம்பேர் பண்ணும்போது தான் அதுல ஒரு தெளிவு கிடைக்கும். ஆனா நிதி அமைச்சர் என்ன பண்ணாருன்னா, வெறும் 2021 டு 26 மட்டுமே வெள்ளை அறிக்கையா வெளியிட்டு ஒரு குழப்பத்தை கிரியேட் பண்ணாரு. அந்த மாதிரி குழப்பத்தை இவர் கிரியேட் பண்ணல. அது வரைக்கும் நிர்மல்குமார் வந்து பாராட்டத்தக்கவர் தான். அதுல வந்து 2001 இருந்து 26 வரைக்கும் கொடுத்துருக்கிறாரு. அதுல குறிப்பா வரவு செலவு அப்படின்னு போட்டாரு. 2006 டு 11 திமுக ஆட்சியில 92,000 கோடி வந்து வரவு வந்திருக்கு. செலவு வந்து 1,28,000 கோடியா இருந்திருக்கு. ஸோ அப்போ வரவை விட செலவு எவ்வளோ அதிகமாக இருந்திருக்கு, கேப் வரவுக்கும் செலவுக்குமான கேப் எவ்வளோ அதிகமாக இருந்திருக்குன்னா 35,000 கோடி அதிகமாக இருந்திருக்கு. அதே மாதிரி அதிமுக ஆட்சி 2 பீரியட்ல அதுலேயும் வரவு செலவு காமிக்கிறாரு கணக்கு. அதில் பார்த்தோம்னா ஒவ்வொரு முறையும் வந்து 56,000 கோடி அதிகமாக இருந்திருக்கு, இன்னொரு முறை 58,000 கோடி அதிகமாக இருந்திருக்கு. ஸோ அடுத்தது திமுக ஆட்சி மறுபடியும் 2021 டு 26 ஸ்டாலின் ஆட்சி. இதில் வந்து அந்த வரவு செலவு கேப் பார்த்தோம்னா 34,447 கோடியா குறைஞ்சிருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த அதிமுக ஆட்சியில 56,000 58,000 கோடி இருந்தது, கிட்டத்தட்ட 60,000 கோடி. ஆமா, இப்போ வந்து 34,000 கோடியாக குறைந்திருக்கு. ஏறத்தாழ பாதிக்கு பாதி திமுக அரசு இது வந்து 2006 டு 11 இருந்ததை விட குறைவு. ஓகே. அது பெரிய ஒரு நீங்க வந்து எக்கனாமிக்கலா பார்த்தா அது ஒரு பெரிய விஷயம் தானே. அது ஒரு பெரிய முன்னேற்றம் தான். ஆக்சுவலா அந்த ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும், இபியினுடைய ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு முன்னேற்றம். அதனாலதான் நியூஸ் கார்டுல இருந்து டிஎம்கே காரங்கள்ல இருந்து இது எல்லாருமே ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்னா, எப்பா நாங்களே இதை சொல்லல, கடன் இருக்குன்னு தான் நாங்களே மக்கள்கிட்ட புலம்பிட்டு இருந்தோம், ஆனா எங்க பேரை நீ காப்பாத்திட்டப்பா நிர்மல்குமார் ஐயா, ஸ்லீப்பர் திமுகவோட ஸ்லீப்பர் செல் அவரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அதை என்ஜாய் பண்ணிட்டு. எனக்கு இன்னொரு விஷயம் கேட்கணும். வழக்கமா பாத்தீங்க அப்படின்னா இந்த சர்வீஸ் துறைகள் இருக்கு இல்லையா, அது வந்து எஜுகேஷனா இருக்கட்டும், ஹெல்த் டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், அது மாதிரி மின்துறையும் ஒரு வகையான சர்வீஸ் தானே. ஆமா. இதனோட மேக்சிமம் கம்பேர் பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து பள்ளிக்கூடம் நடத்துறதால அரசுக்கு எந்த லாபமும் கிடையாது. ஒரு பைசா கூட பணம் வாங்காம தான் பள்ளிக்கூடம் நடத்திட்டு இருக்காங்க. அதே போல காலேஜ் நடத்துறதும் எந்த விதமான ஃபீஸும் வாங்காம தான் காலேஜ் நடத்திட்டு இருக்காங்க. மருத்துவமனைகளும் சரி, நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் இந்த டேப்லெட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டேப்லெட் வாங்குறதுக்கு மாத்திரையெல்லாம் வாங்க மாட்டாங்க, ட்ரீட்மெண்ட்டுக்கு வாங்க மாட்டாங்க, ஆப்ரேஷனுக்கு வாங்க மாட்டாங்க, எதுக்குமே வாங்க மாட்டாங்க. அது போல ஒரு குறைந்தபட்ச சர்வீஸ் தான் எது இபி டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத மக்கள்கிட்ட வந்து புரிதல் இருக்கா? இல்ல ஏன் அதெல்லாம் இந்த மின்துறையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் ஒன்று இருக்கு. மற்ற துறைகளுக்கும் இப்போ சுகாதாரத்துறைக்கும் மின்துறைக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. மின்துறையை பொறுத்த வரைக்கும் சாமானிய மக்களுக்கு அது சர்வீஸ். ஆனால் பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் இருக்காங்க, பெரிய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிறாங்க. அவங்க வந்து அதாவது நீங்கள் ஒரு 1,00,000 பேர் மக்கள் யூஸ் பண்ணுற கரண்ட்டை வந்து ஒரு 2 கம்பெனிக்காரன் மட்டுமே பயன்படுத்துவான். ஆமாம். அவங்களுக்கு வந்து அது சர்வீஸ்ன்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்களுக்கும் சேர்த்து தமிழ்நாடு இபி தான் கரண்ட் கொடுக்குது. கமர்ஷியல். ஆமாம், அவங்களுக்கு அது கமர்ஷியல். அதனால டொமஸ்டிக்கு கமர்ஷியல்னு 2 இருக்குது இபியில்.
அதுல அம்பேத்கர் முதலாக மின்சார சட்டத்தை கொண்டு வந்தப்ப அவர் ஒரு முக்கியமான விஷயத்தை முன் வச்சார். என்ன அப்படின்னா, அந்த கிராஸ் சப்சிடி அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வந்தார். அந்த கிராஸ் சப்சிடி அப்படிங்கிறது என்னன்னா, யார் அதிகமாக கரண்ட்டை பயன்படுத்துறானோ அவங்ககிட்ட அதிக பணம் வசூலிக்கிறது, யார் குறைவான கரண்ட்டை பயன்படுத்துறாங்களோ அவங்க கிட்ட குறைவான பணம் வசூலிக்கிறது. சார்ஜஸ். ஆமா. அப்பதான் வந்து இந்த மின்சாரம்ங்கிறது எல்லாருக்கும் போய் சேரணும். அதாவது நீங்க ஒரு லாப நோக்கில இதை நடத்துனீங்க அப்படின்னா, பணக்காரனுக்கு மின்சாரம் கிடைச்சிடும், அவன் காசு கொடுத்து வாங்கிட முடியும். ஆனா சாதாரண ஏழை மக்களுக்கு ஒரு மின்சாரம் வந்து அதனுடைய தயாரிப்பு செலவுன்னு ஒன்று இருக்குல்ல, ப்ரொடக்ஷன் காஸ்ட். அனல் மின் நிலையத்துல நிலக்கரி எரிச்சு மின்சாரம் தயாரிப்பாங்க. விண்டு மில்ல ஒரு ப்ராசஸ் இருக்கு. இது எல்லாத்துக்கும் ப்ரொடக்ஷன் காஸ்ட் இருக்கு. அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஒரு சாதாரண ஏழை மக்கள், ஒரு சாதாரண குடும்பத்துல ஒரு சும்மா ஒரு ஃபேனு, ஒரு லைட்டு வச்சுக்கிட்டு வாழக்கூடிய ஒரு குடும்பத்துல இருக்க ஒருத்தனால அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட் கொடுத்து அந்த யூனிட் மின்சாரத்தை வாங்க முடியாது. ஆனா அவனுக்கும் மின்சாரம் போய் சேரணும். அது அவனுடைய அடிப்படை உரிமை அப்படின்னு அம்பேத்கர் முடிவு பண்ணார். அதனாலதான் என்ன சொன்னார்னா, நீ இந்த மாதிரி கமர்ஷியலா கொடுக்குறல்ல, அவங்க கிட்ட காசு அதிகமா வாங்க. யாரெல்லாம் அதிக யூனிட் பயன்படுத்துறாங்களோ அவங்க கிட்ட காசு அதிகமா வாங்குங்க. 100 யூனிட், 50 யூனிட், 150 யூனிட்னு பயன்படுத்துறவங்க கிட்ட அவனுக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை விட குறைச்சி கொடு, சப்சிடி பண்ணி கொடு. அதான் கிராஸ் சப்சிடி அப்படிங்கிறது. இல்ல, இன்னொரு விஷயத்தை நான் ஆட் பண்ண விரும்புறேன். இந்தியாவிலேயே முதலாக விவசாயிகளுக்கு கரண்ட் இலவசம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் தான் வருது. தமிழ்நாட்டில் கலைஞர் தான் கொண்டு வர்றாரு. அந்த இலவசம் அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண அது வந்து என்ன ஃப்ரீ அப்படிங்கிறது கிடையாது. விவசாயிகள் தண்ணியை எடுத்து ஊத்துறதுக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த மோட்டர்களுக்கான காஸ்ட் தான் அது. பெரும்பாலும் நீங்க ஆற்று பாசனத்தை இருந்தாலும் சரி, இதெல்லாம் தாண்டி கிணத்து பாசனத்துக்கு வர்றவங்களுக்கு மோட்டர் நம்பி தான் வாழ்க்கை இருக்கு. டீசல் என்ஜின்ல இருந்து அவங்க வந்து கரண்ட் மோட்டருக்கு மாறும்போது அதை இலவசமா கொண்டு வராங்க. அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் பிற்பாடு வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து வீட்டுக்கு இலவச மின்சாரம் கொடுக்குறாங்க. 100 யூனிட் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. அதனுடைய ஒரு தொடர்ச்சி அப்படிங்கிறது அம்பேத்கர் இருந்து தொடர்ச்சியா இன்னைக்கு வரைக்கும். இன்னைக்கு விஜய் வந்து 200 யூனிட் சொல்றாரு இல்லையா, இது ஒரு பெரிய தொடர்ச்சி தான். அது இப்போ இலவசமா நீங்க கொடுக்குதுன்னு சொல்றீங்கல்ல, விவசாயிகளுக்கு இலவசமா கொடுக்குறாங்க, ஏழை யூனிட் ஃப்ரீ, 200 யூனிட் ஃப்ரீன்னு இப்போ வரைக்கும் வந்திருக்குது இல்லைங்களா. இது இலவசம்னா அப்படியே இலவசம்னா ஃப்ரீயா ஒன்று கொடுக்குற மாதிரி கொடுத்துடுறது இல்லை. மக்கள்கிட்ட இருந்து மக்களுக்கு இலவசமா கொடுத்துட்டு அந்த சுமையை அரசாங்கம் தாங்கிக்கும். அதுதான் வந்து இங்க கடன்ல ஏறக்கூடிய தொகை. இப்போ இபி டிபார்ட்மெண்ட்ல கடன் இருக்கிறதுக்கு காரணம் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய இலவச மின்சாரம். அது மட்டுமே கிடையாது, யூனிட் குறைவா சார்ஜ். அதுவும் ஒரு காரணம். அதுவும் ஒரு காரணம். கடன் வந்து இப்ப ஏன் முதல் முறையாக மின்சார வாரியத்துக்கு ஏன் கடன் வருதுன்னா, ஒண்ணு வந்து இலவச மின்சாரம், சப்சிடைஸ் ரேட். ஆமா. இன்னொன்னு வந்து மின்சார கட்டணத்தை உயர்த்தாமல் வச்சிருக்கிறது. இது ரெண்டுமே முக்கியமானது. ஒரு யூனிட் 10 ரூபா செலவாகுது, 9 ரூபா செலவாகுது அப்படின்னா மக்களுக்கு 5 ரூபா 6 ரூபாய்க்கு கொடுக்கறது. அது மட்டும் இல்ல, அதான் இப்போ யூனிட்டுக்கு 2 ரூபாய்க்கு மக்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த 2 ரூபாங்கிறத ஒவ்வொரு வருஷம் ஏத்தணும் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி ஏத்தாம வச்சிருக்கிறது. இதெல்லாம் ஒரு சுமையாக மின்சார வாரியத்துக்கு வருது. ஆனா இதை அரசாங்கம் சுமையா பார்க்க முடியாது. அரசாங்கத்துக்கு இது சர்வீஸ். அதான் இப்போ கமர்ஷியல் மக்களுக்கு அதிகமா போடுவாங்க. இப்போ இதுல வந்து இவர் காட்டக்கூடிய டேட்டாவில் அடுத்தது வந்து பார்த்தோம்னா, ஒவ்வொரு வருஷத்துக்கும் தனியா பிரிச்சு கொடுத்துருக்காரு. நம்ம 5 வருஷ கேப்ல பார்த்தோம் இல்லைங்களா. அதுல ஒவ்வொரு வருஷம்னா ஒவ்வொரு ஆட்சியினுடைய எண்டு வருஷத்தை எடுத்துக்கிறார். அதுல வந்து இப்ப போன ஆட்சி முடியும் போது இருந்த கேப்பு பார்த்தோம்னா 57,000 கோடி வருமானம் வந்துருக்குது, 72,000 கோடி செலவாயிருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 14,000 கோடி கேப்பு. அப்ப இந்த வருமானத்தை இந்த 2025-26 எடுத்துக்கிட்டோம்னா 1,23,000 கோடி வருமானம் வந்திருக்குது, 1,24,000 கோடி செலவாயிருக்கு. ஒரு 933 கோடி தான் இந்த கடைசி இயர்ல இருக்கக்கூடிய கேப். அது ரொம்ப பெரிய கேப்பும் கிடையாது. அதாவது தமிழ்நாட்டினுடைய மின் வாரியத்தினுடைய வால்யூமை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு பெரிய ஒரு 1000 கோடி அப்படிங்கிறது, ஒரு 1000 கோடிங்கிறது ஒரு பெரிய லாஸ் கிடையாது. இப்போ இதுல வந்து நிர்மல்குமார் என்னவா இதை இன்டர்பிரட் பண்றாரு அப்படிங்கிறத முக்கியமானது இன்டர்பிரட் பண்றாருங்கிறது. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க போன 2020-21 57,000 கோடி வருமானம் வந்தப்ப நீங்க பண்ண செலவு 72,000 கோடி. 57,000 கோடியில இருந்து வருமானம் 1,23,000 கோடியா அதிகமாயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 58,000 கோடிக்கு மேல 60,000 கோடி கிட்ட அதிகமாயிருக்கு. டபுள் ஆயிருக்கு. ஆமா. செலவு இருக்குல்ல, அந்த செலவு 72,000 கோடியில இருந்து 1,24,000 கோடியா ஆயிருக்கு. அதாவது நீங்க வருமானத்தை உயர்த்துறதுக்காக என்ன பண்ணீங்கன்னா, டேரிஃபை அதிகப்படுத்தினீங்க. 2022 மின் கட்டணத்துல ஒரு பெரிய உயர்வு நடந்தது. அந்த டேரிஃபை அதிகப்படுத்தி நீங்க வருமானத்தை அதிகப்படுத்தினீங்க. ஆனா செலவு இருக்குல்ல, இது 1,24,000 கோடி செலவாக எப்படி உயர்ந்தது அப்படிங்கிறது தான் அவர் வைக்கக்கூடிய பேசிக் கொஸ்டின். 72,000 கோடி செலவு பண்ணியிருக்கீங்க 21ல, இப்போ எப்படி 50,000 கோடி எக்ஸ்ட்ரா ஆச்சு?
ஜென்ரலா பார்க்கும்போது நியாயமா தான் தெரியும். நீங்க வந்து ஊழியர்களை அதிகமா பணிக்கு எடுக்கல. ஆ. புதுசாக அதாவது புதிய கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பல லட்சம் பேர் பல கோடி பேர் புதுசா தமிழ்நாட்டில் ஆட் ஆனாங்கன்னா நடக்கல. புதுசா நீங்க மின் உற்பத்தி நிலையங்கள் நிறைய கட்டி செலவு பண்ணீங்களான்னா நடக்கல. ஸ்டேஷன்ஸ் சப்ஸ்டேஷன்ஸ் கட்டினாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல. இப்போ எதுக்கு நீங்க செலவு பண்ணீங்க? 50,000 கோடி எக்ஸ்ட்ரா எப்படி செலவாச்சு? அப்ப இதுல மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது அப்படிங்கிறது நிர்மல்குமார் சொல்லக்கூடிய பாயிண்ட். இந்த பாயிண்ட் வந்து ஊடகங்கள்ல வரல. அதனால வந்து அது திமுகவுக்கு சாதகமா மாறி இருக்குது. இந்த பாயிண்ட்ல அவர் சொல்லாத மறைத்த சில விஷயங்கள் இருக்கு. இப்ப இதுல ஒரு என்னென்ன சொல்றாருன்னா, இவங்க வந்து இதெல்லாம் பண்ணல இதெல்லாம் பண்ணலன்னு ஒரு லிஸ்ட் போடுறாரு இல்லைங்களா? அது கூடாக இந்த சப்ஸ்டேஷன்ஸ் எத்தனை உருவாக்குனாங்க, டிரான்ஸ்ஃபார்மர் எத்தனை உருவாக்குனாங்க அப்படிங்கிற பட்டியலையும் கொடுக்குறாரு. அதுல சப்ஸ்டேஷன்ஸு குறைவா உருவாக்கியிருக்கிறாங்க போன ஆட்சியை விட அப்படின்னு சொல்றாரு. டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் அதிகமா போட்டிருக்கிறாங்க. ஆனா அதை அவர் என்ன சொல்லிடுறாருன்னா, அதை வாங்குறதுல ஊழல் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிடுறாரு. ஒரு பாசிட்டிவா ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா அது ஊழல்ன்றாரு. ஓகே ஓகே. நிறைய வாங்கியிருக்கிறாங்க, ஆனா வாங்கும்போது ஊழல் நடந்திருக்கு, அதனால தான் அதுல சிபிஐ வழக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அது ஒரு 350 கோடியோ இன்னும் ஒரு வழக்கு ஒன்று போயிட்டு இருக்கு செந்தில் பாலாஜி மேல. ஸோ அதை குறிப்பிட்டு சொல்றாரு. ஆனா இங்க கேப் வந்து 50,000 கோடி இருக்கு. இந்த 50,000 கோடிக்கு எப்படி செலவாச்சு அப்படிங்கிற ஒரு பட்டியல் கொடுக்கணும்ல. அந்த அந்த பட்டியல் கொடுக்காம ஒரு கேள்வியை வந்து மக்கள் முன்னாடி வச்சிடறாரு. 50,000 கோடி எப்படி செலவாச்சு, என்னென்ன வகையில செலவாச்சு அதை வந்து அவர் வந்து கிளாசிஃபை பண்ணி காமிக்கணும். அதெல்லாம் பண்ணல. அதை பிரேக் பண்ணாம அப்படியே விடுறாரு. அதுதான் அதுல இருக்கக்கூடிய பெரிய இந்த வெள்ளை நீங்களே கண்டுபிடிச்சிங்க. நீங்களே கண்டுபிடிச்சீங்கன்னா நீங்க என்ன வேணா கெஸ் பண்ணிக்கலாம். செந்தில் பாலாஜி எல்லாத்தையும் சுரண்டி வீட்டுக்கு எடுத்து போயிருப்பாப்லையோ. ஒரு வருஷம் 50,000 கோடி செந்தில் பாலாஜி தம்பியை வச்சு அப்போ திருடிக்கிட்டே இருந்திருப்பாங்க போல. இல்லை டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குறேன்னு சொல்லிட்டு சும்மா கணக்கு எழுதிட்டு எல்லாத்தையும் எடுத்து போய் வீட்டில் வச்சுக்கிட்டாங்க போல. இப்படி நீங்கள் என்ன வேணா கணக்கு எழுதிக்கலாம். ஏன்னா மக்கள் முன்னாடி விட்டுட்டார் அவர் கொஸ்டின். அப்புறம் எதுக்கு இதுக்கு பேர் வெள்ளை அறிக்கை? என்ன ஊழல் நடந்துச்சு? இன்கேஸ் நீங்க சொல்லக்கூடிய அந்த 50,000 கோடி தான் முறையாக பயன்படுத்தப்படலை, அது அதிகமாக இருக்கு செலவு அப்படின்னா, அது யார் செலவு பண்ணா, எப்படி செலவு பண்ணா, எங்க போச்சு அப்படிங்கறத வெளியிட்டா மக்களுக்கு தெரியல. இன்னொரு முக்கியமான தகவலை அவர் மறைச்சிருக்கிறார் இந்த வெள்ளை அறிக்கையில. அது என்ன அப்படின்னா, இப்போ 2021ல ஒரு யூனிட்டுக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட்னு ஒன்று இருக்குல்ல, 2026ல அதே ப்ரொடக்ஷன் காஸ்ட் இருக்காது. அதுதான மேட்ரு. இப்போ 2021ல தமிழ்நாட்டின் மின் தேவை அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது 2026ல அதே மின் தேவையா இருக்காது. இன்னைக்கு பல மடங்கு 2021ல இருந்ததை விட இன்னைக்கு ஏசி வந்து பல மடங்கு பல வீடுகள்ல அதிகமாயிருக்கு. எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ் வந்துருக்குது, இ வெஹிக்கிள்ஸ் வந்துருக்குது. அதுக்கு சார்ஜிங் பாயிண்ட்ஸ் உருவாயிருக்கு. எல்லாரும் வீட்டில் அந்த வெஹிக்கிள்ஸுக்கு சார்ஜ் போடுறாங்க. எலக்ட்ரானிக் சாதனங்கள் வந்து எக்கச்சக்கமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க எல்லாருமே. அப்போ கரண்ட் தேவை அப்படிங்கிறதும் பல மடங்கு கூடியிருக்கு, பயன்பாடு அப்படிங்கிறதும். அப்போது நீங்கள் வந்து மொத்தமாக இந்த 5 வருஷ காலத்தில் எவ்வளோ யூனிட்டை வந்து வெளியிலேருந்து கொள்முதல் பண்ணாங்க, அதுக்கு எவ்வளோ செலவாச்சு, இந்த கணக்கை மட்டும் அவர் காட்டலை. காட்டினா மாட்டிருப்பாரோ, அவருக்கே பேக் ஃபயரா மாறி இருக்கும் ஒரு வேளை. அப்போ இந்த 50,000 கோடி எக்ஸ்ட்ரா செலவானதுல இந்த கொள்முதல் காசுங்கிறது எவ்வளோ பங்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதுதான் வெள்ளை அறிக்கையினுடைய அடிப்படையே அதான். அதே மாதிரி இப்ப கரண்ட்ல வரவு வருது, வரவு வந்து எப்படி வந்தது அப்படின்னு கணக்கு காட்டணும். வரவு இவ்வளவு வந்திருக்குன்னு மட்டும் காட்டினா போதாது, எப்படி அந்த வரவு வந்ததுன்னு கணக்கு காட்டணும். அதாவது டேரிஃப் மூலமா எவ்வளவு வந்தது, வேறு வகைகள்ல என்ன வகையில வரவு வந்தது, டொமஸ்டிக் வரவு எவ்வளோ வந்தது, கமர்ஷியல் வரவு எவ்வளோ வந்தது, பெரிய ஹை வோல்டேஜ் பவர் நிறுவனங்கள் பெரிய இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட இருந்து எவ்வளோ வரவு வந்தது, இது வரவாக காட்டணும். செலவுன்னும் போது நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் ஃபிக்ஸ் பண்ண எவ்வளோ ஆச்சு, சம்பளம் எவ்வளோ ஆச்சு, கொள்முதல் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆச்சு, இது எல்லாத்தையும் காட்டணும். இவர் வந்து இதில் சம்பளத்தை கணக்கு காட்டுறாரு, டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கின செலவை கணக்கு காட்டுறாரு, ஆனால் மின்சார கொள்முதலுக்கான செலவு மட்டும் கணக்கு காட்டல. அதான் மெயின் செலவே. நீங்கள் 2006லேருந்து தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய கடன் அதிகமானதுக்கு முக்கியமான காரணம் இந்த மின்சார கொள்முதலுக்கு ஆகிற செலவு தான். ஃபார் எக்ஸாம்பிள் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு யூனிட் 2 ரூபாய் தயாரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இப்போ ஒரு யூனிட் தயாரிக்கிறதுக்கு 10 ரூபா ஆகும். அதே மாதிரி அது ஃபிக்ஸடு காஸ்ட்டும் கிடையாது. ஒரு யூனிட் மின்சாரத்துக்கான விலை அப்படிங்கிறது ஃபிக்ஸட் காஸ்ட் கிடையாது. அது ஒவ்வொரு டைமும் டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும், பீக்குக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ அவரே அதை சொல்லிடுறாரு, ஒரு யூனிட்டுக்கு ஆவரேஜ் காஸ்ட்டு அப்படின்னு நாங்கள் ஒன்று போடுறோம் அப்படின்னு ஒரு யூனிட்டுக்கான ஆவரேஜ் காஸ்ட் சொல்கிறாரே தவிர மொத்தமாக எத்தனை யூனிட் வாங்கியிருக்கிறாங்க, அதுக்கு மொத்தமாக எவ்வளோ பணம் பே பண்ணியிருக்காங்கிறத சொல்லலை. ரெண்டாவது கரண்ட்டை வாங்கி பதுக்கி வைக்க முடியாது. ஆமாம், அது கரண்ட்டை வந்து சேமித்து வைக்க முடியாது, வாங்கினா கொடுத்து தான் ஆகணும், அதை பதுக்கிலாம் வைக்க முடியாது. இப்போ இதில் நமக்கு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. அவர் வந்து எல்லாத்தையும் வந்து இவங்கெல்லாம் தனியார்கிட்ட அதிக விலை கொடுத்து வேணும்னே வாங்கியிருக்கிறாங்க,
இவங்க வந்து ஓனாக பவர் ஜென்ரேட் பண்ணக்கூடிய புதிய மின் உற்பத்தி நிலையங்களை கட்டவே இல்லை அப்படிங்கிறார். அதுக்கு ஒரு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு, அதையும் மறைச்சிருக்கிறார். 2003 இருந்து தமிழ்நாட்டில் புதிய மின் உற்பத்தி நிலையங்கள் எத்தனை கட்டப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டோம்னா விரல் விட்டு எண்ணிடலாம். மொத்தமே ஒரு 4-5 மின் உற்பத்தி நிலையம் தான் கட்டப்பட்டிருக்கு 2003க்கு பிறகு தமிழ்நாட்டில். ஏன் அதை கட்டப்படலை அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட காசு இல்லையானா அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன் கட்டப்படலைன்னா 2003 தான் மின்சார திருத்த சட்டம் அப்படின்னு ஒரு சட்டத்தை ஒன்றிய அரசு கொண்டு வருது. அப்போ அந்த ஒன்றிய அரசு கொண்டு வந்த சட்டம் என்ன பண்ணுதுன்னா, இந்த தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு இருக்கு இல்லைங்களா, முதல்ல வந்து ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்டுன்னு ஒன்று இருக்கும். அதுதான் மொத்தத்தையும் பார்த்துக்கும். அதாவது கரண்ட் ஜென்ரேட் பண்ணுறதும் அதுதான் பண்ணும், கரண்ட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதும் அதுதான் பண்ணும். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த சட்டத்தின் மூலமாக ரெண்டுத்தையும் ஒரே நிறுவனம் பண்ணக்கூடாது, ரெண்டுத்தையும் தனித்தனியாக பிரிங்கன்னு சொன்னாங்க. அப்போ எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறதுக்கு தனி போர்டு, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு தனி போர்டு. அப்படி பிரித்து என்ன பண்ணாங்கன்னா ரெண்டுத்தோடைய அக்கௌண்ட்டும் தனித்தனியாக ஆக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ நீங்கள் வந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷனில் ஒரு லாஸ் வந்ததுன்னா அதை டிஸ்ட்ரிபியூஷனில் வரக்கூடிய வருமானத்தின் மூலமாக அந்த நிறுவனம் சமாளிக்கும். இதில் ஒரு லாஸ் வந்துச்சுன்னா இதில் வர வருமானத்தின் மூலமாக சமாளிக்கும். அப்போ இது ரெண்டுத்தையுமே அவங்க கட் பண்ணி விட்டதன் விளைவு என்ன ஆச்சுன்னா எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷனில் பிரைவேட் பிளேயருக்கான ஸ்பேஸை வந்து ஓப்பன் பண்ணி விட்டாங்க. தனியாரை உள்ள கொண்டு வருவதற்கான நடவடிக்கை தான் அது. பிரைவேட் பிளேயர்ஸுக்கான ஸ்பேஸை உள்ள ஓப்பன் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா மாநிலங்கள் வந்து புதிய மின் உற்பத்தி நிலையங்களை உருவாக்குவதற்கு பல கட்டுப்பாடுகளை உருவாக்குனாங்க. அப்போ அதனால என்ன ஆச்சுன்னா இப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய கெப்பாசிட்டியில் ஒரு 21,000 மெகாவாட் வந்து தமிழ்நாட்டுக்கு கெப்பாசிட்டி பயன்படுது. ஆனால் கவர்மெண்ட் தயாரிக்கிறது அப்படிங்கிறது வெறும் 3,500 மெகாவாட்டோ என்னவோ தான். மீதி ஃபுல்லாக வந்து அதுக்கப்புறம் சென்ட்ரல் பூல்ல இருந்து கொஞ்சம் வரும். இதை தவிர மீதி பெரும்பான்மையான அளவு பார்த்தோம்னா வெளியிலேருந்து வெளி மார்க்கெட்லேருந்து ப்ரைவேட்லேருந்து வாங்குறது தான். அப்போ இதுக்கு தான் பெரிய செலவே ஆகும். அப்போ இந்த செலவு வந்து 2006க்கு பிறகு வந்து கிட்டத்தட்ட திமுக பீரியடில் பெரிய மின்வெட்டுலாம் நடந்துச்சு. ஆமாம், அந்த பீரியடில் வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா காஸ்ட் கட்டு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து தனியார்கிட்ட பெருமளவிலான வாங்காமல் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணலான்னு நினச்சாங்க. அது பெரிய டிசாஸ்டராக மாறிடுச்சு. அடுத்து வந்த ஜெயலலிதா கவர்மெண்ட்லேருந்து எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, எவ்வளோ கடன் வேணா வாங்குங்க, வாங்கிட்டே இருங்க தனியார்கிட்டருந்துன்னு ரொம்ப ஹை காஸ்ட் கொடுத்து தனியார்கிட்ட வாங்கினாங்க. 10 ரூபா 12 ரூபான்னு அப்போவே யூனிட்டுக்கு வந்து கொடுத்து வாங்கி தமிழ்நாட்டு மின்சார வாரியத்தினுடைய கடன் அதிகமாக ஆரம்பித்ததே வந்து ஜெயலலிதா ஆட்சியில் தான். அந்த மின்வெட்டை சமாளிக்கணும் போக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரியான ஒரு யுக்தியை அவங்க கையாண்டாங்க. அதனால பெரிய கடன் வந்து தமிழ்நாடு இபி போர்டுக்கு வந்துச்சு. அப்போது இந்த தனியார் நிறுவனங்கள் மட்டுமே தொடர்ச்சியாக இந்த கரண்ட் தயாரிக்கிறது அப்படிங்கிறது அடுத்தடுத்து அதிகமாயிட்டே இருந்தது. அப்போ இந்த மின்சார சட்டத்தின் விளைவாகத்தான் தனியாரை நம்பி ஒரு ஸ்டேட் அப்படிங்கிறது மாற ஆரம்பிச்சது கரண்ட் ஜென்ரேட் பண்ணுறது. இதை கம்ப்ளீட்டாக இந்த மின்சார சட்டம் அதனுடைய விளைவு இதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டு வெறும் மாநில அரசை மட்டுமே குறை சொல்கிற வகையில் இவங்க கரண்ட் மின் உற்பத்தி நிலையமே தொடங்கலை. அவங்க தான் டெல்லி குற்றம் சாட்டிட்டு இருக்காரு. டெல்லியை நோக்கி எந்த குரலுமே எழுப்பக்கூடாதுங்கிற, டெல்லியை கையே காட்டக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் அவர் வந்து செயல்படுறாரு. தனியார்கிட்ட வாங்கினாங்கன்னு இவங்களை நோக்கி குற்றம் சாட்டுறாரு. சரி, நீங்க என்ன தீர்வு வச்சிருக்கீங்க? இதே போல அந்த உதய் மின் திட்டத்தில் ஒரு பெரிய சிக்கல், அதுவும் பெரிய சிக்கல். அது வந்து மாநில அரசு வந்து நீங்க வருஷம் பட்ஜெட்ல இருந்து இந்த கடன் அடைக்கிறதுக்கு காசு ஒதுக்கணும். அது ஒரு தனி சிக்கல். இப்போ இவர் வந்து தனியார்கிட்ட வாங்குறாங்கன்னு குற்றச்சாட்டு வச்சார்ல, இவர் என்ன தீர்வு வச்சிருக்கிறாரு அப்படின்னு கேட்டா நாங்களும் தனியார்கிட்ட தான் வாங்குறோம். நாங்கள் புதுசாக வந்து நிறையா மின் உற்பத்தி நிலையங்கள் கட்ட போகிறோம். நெய்வேலி என்எல்சி மாதிரி, வட சென்னை மின் நிலையம் மாதிரி, எண்ணூர் மின் நிலையம் மாதிரி, தூத்துக்குடி அனல் மின் நிலையம் மாதிரி இன்னொரு 10-15 கட்ட போகிறோம். விண்டு பவர் யூஸ் பண்ண போகிறோம், சோலார் பவர் யூஸ் பண்ண போகிறோம், அது இதுன்னு பட்டியல் போட போகிறான்னு பார்த்தா நாங்களும் தனியார்கிட்ட தான் வாங்க போகிறோம். நாங்கள் ஒரு புது மெத்தடில் பயங்கர டிரான்ஸ்பரண்ட்டாக இந்த ப்ராசஸ் பண்ண போகிறோம். ரெண்டாவது, இப்போ தனியார்கிட்ட கொள்முதல் பண்ணா அப்படின்னா அதை தனியார் நிறுவனமும் அவங்களுடைய ஆண்டு அறிக்கையில் போட்டு தான் ஆகணும். அதை வாங்கக்கூடிய தமிழ்நாடு அரசும் அவங்களுடைய பட்ஜெட்டில் காமிச்சு தான் ஆகணும். அவங்களுடைய ஆனுவல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டில் வேற எல்லாருமே அதை காமிச்சு தான் ஆகணும். இதை வந்து இவங்க டிரான்ஸ்பரன்சின்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏற்கனவே டிரான்ஸ்பரன்சி எவ்வளோ காசு கொடுத்து வாங்குறீங்கிறது காட்டி தான் அவனுக்கு கணக்கு. அது ஒன்றும் நீங்கள் மறைக்கவே முடியாது அந்த கணக்கை. காசு கொடுத்து இவ்வளோ யூனிட், ஒரு யூனிட்டுக்கு இவ்வளோ வாங்குற, இத்தனை யூனிட் வாங்கியிருக்குங்கிறது டிரான்ஸ்பரண்ட். ஆமாம், அதை இந்த வெள்ளை அறிக்கையில் கொண்டு வராமல் விட்டதே ஒரு பெரிய நிர்மல்குமாரை பார்த்து நம்ம எல்லாம் எழுப்ப வேண்டிய கேள்வி. அது ஏன் உண்மையை மறைக்கிறீங்கிறது தான். 50,000 கோடி அதிகமாயிடுச்சுன்னு சொல்றீங்க, கொள்முதலுக்கு எத்தனை 1000 கோடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஊழல் நடந்ததை பத்தி நீங்க பேசலாம். பேசலாம். அதான் மெயின் பாயிண்ட் இதுல.
இப்போ அடுத்தது இதுல இன்னொரு சிக்கல் இருக்கு. 2020க்கு பிறகு ஒன்றிய அரசு என்ன பண்ணாங்கன்னா, முதல்ல இந்த பவரை ஜெனரேட் பண்ணக்கூடியதை தனியாருக்கு திறந்து விட்டாங்க இல்லைங்களா? ஆமா. இப்போ டிஸ்ட்ரிபியூஷனையும் தனியாருக்கு திறந்து விடுறதுக்கான மசோதாவை பெண்டிங்ல வச்சிருக்கிறாங்க. அது முழுக்க அது முழுக்க வந்து எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்பால நிறைவேறாம இருக்குது. ஆனா அது எப்ப வேணும்னாலும் நிறைவேற்றப்படலாம். குறிப்பா அதானி மாதிரியான ஆட்களுக்கு அதை கொடுக்கறதுல வந்து டெல்லி அரசு ரொம்ப தீவிரமா இருக்கு. இது டிஸ்ட்ரிபியூஷன் சொன்னா சாதாரணமா புரியுமான்னு தெரியல மக்களுக்கு. என்ன அப்படின்னா, இப்ப நெய்வேலி மாதிரி ஒரு இடத்துல கரண்ட் ஜெனரேட் ஆகுது இல்லைங்களா? அந்த கரண்ட் இன்னைக்கு சென்னையில நம்ம இந்த ஆபீஸ்ல உட்காந்து பேசிட்டு இருக்கோம்னா, இந்த ஆபீஸ்க்கு எப்படி வந்து சேருது? அப்ப அங்கிருந்து அந்த உற்பத்தி நிலையத்துல இருந்து வேற ஒரு சப்ஸ்டேஷனுக்கு வரும். ஆமா. அங்கிருந்து சப்ஸ்டேஷனுக்கு வந்து அங்கிருந்து வேற ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு டிரான்ஸ்ஃபார்மருக்கு வரும். வந்து அங்கிருந்து தனித்தனி மின் கம்பங்கள் வழியா ஒயர் வழியா வந்து இங்க வந்து சேருது இல்லைங்களா? ஆமா. இது ஒரு பெரிய கட்டமைப்பு. தமிழ்நாடு முழுக்க ஒயர் இல்லாத தெருவே இருக்காது. தமிழ்நாடு விடுங்க விவேக். நான் வந்து இந்த கொடைக்கானல் ஒரு முறை போயிருந்தேன். நான் அப்போ போய் மேலே அந்த மலையிலிருந்து பார்க்குறேன். இந்த மலைக்கு மேலே கரண்ட்டை கொண்டு வரது இருக்கு பார்த்தீங்களாண்ணே, அந்த டிரான்ஸ்ஃபார்மத்தை ஃபிக்ஸ் பண்ணது. இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் ஒரு காக்கி ட்ரவுசரை போட்டுட்டு மின் ஊழியர்கள் கஷ்டப்பட்டு அந்த கரண்ட்டை வந்து மேலே கொண்டு வந்தாங்க. மின் வாரிய ஊழியர்கள் வந்து உயிரை கொடுத்து இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் ஒரு குடிசை முதற்கொண்டு எல்லா ஒரு பெரிய மலை உச்சி வரைக்கும். ஆமா. அது வரைக்கும் வந்து ஒரு ஒரு ஒயரை கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க. கம்பங்கள கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க அப்படின்னா, அந்த உழைப்பு அளவிட முடியாத உழைப்பு. அந்த மொத்தமா தூக்கி தனியார்கிட்ட குடுக்கறதுக்கான வேலை. அந்த டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற மொத்த நெட்வொர்க்கையும் தனியார்ட்ட குடுத்துடணும். அப்போ விலைய ஃபிக்ஸ் பண்றது முதற்கொண்டு அவனே பண்ணிக்குவான். அதாவது மக்கள் என்ன விலைக்கு வாங்கணுங்கிறத அவனே முடிவு பண்ணிக்குவான். ஆமா. இப்ப நீங்க ஒரு 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 இது வந்து அரசின் கையில இருந்தா தான், இப்ப 200 யூனிட் ஃப்ரீ குடுக்கணுமா, 100 யூனிட் ஃப்ரீ குடுக்கணுமான்னு விஜய் முடிவு பண்றாரு, ஜெயலலிதா முடிவு பண்றாங்க, கலைஞர் முடிவு பண்றாரு, ஸ்டாலின் முடிவு பண்றாரு. ஆனா, இது வந்து ஒரு அம்பானி கிட்டயோ, டாடா கிட்டயோ இந்த மொத்த நெட்வொர்க்கும் இருக்குதுன்னா, அவன் என்ன முடிவு பண்ணுவான்? அவனுக்கு எதுக்கு 100 யூனிட் ஃப்ரீயா குடுக்கணும் அவன்? அவன் பெரிய தர்மகர்த்தாவான ஊருக்கே சேவை செய்யறதுக்கு வந்திருக்கான் அவன். அப்ப அவனுக்கு வந்து நான் அனுப்புற காசுக்கு மேல எனக்கு லாபம் வரணும். இது எனக்கு ஒவ்வொரு வருஷமும் அதிகமாயிட்டே இருக்கணும். நான் ஒரு ப்ரொஜெக்ஷன் வச்சிருப்பேன். அந்த ப்ரொஜெக்ஷனை நான் அச்சீவ் பண்ணணும். இதுதான் அவனுடைய நோக்கம். அப்ப மின்சார கட்டணம் அப்படிங்கிறது கற்பனை கெட்ட முடியாத அளவுக்கு அதிகமாகும். அந்த சட்டம் நிறைவேறுச்சுன்னா. இன்னைக்கு டெல்லி மாதிரியான நகரங்கள்ல வந்து ஸ்மார்ட் மீட்டர்ஸ் ஆல்ரெடி வந்து இந்த மாதிரியான தன்மைகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. மும்பை அப்படிதான். நீங்க டெல்லியில ஆம் ஆத்மி கட்சி ஜெயிச்சது இல்லைங்களா திடீர்னு? அதுக்கு முக்கியமான காரணம் இந்த கரண்ட் பில்லுல ஒரு பெரிய மாற்றத்தை நான் கொண்டு வருவேன்னு அரவிந்த் கெஜ்ரிவால் கொடுத்த வாக்குறுதி தான். ஏன்னா டெல்லியில அந்த காலத்திலேயே கரண்ட் பில் பார்த்தோம்னா, ஒரு சாதாரண வீடு, ஒரு ஃப்ரிட்ஜு, ஒரு டிவி, ஒரு ஃபேனு, ஒரு லைட்டு, இந்த மாதிரி ஒரு ரொம்ப பெரிய ஏசி எல்லாம் இல்லாத ஒரு வீட்டுக்கே வந்து கரண்ட் பில் வந்து 5000லேருந்து 10,000 வரும். அப்ப அந்த இதுல வந்து நான் மாற்றத்தை கொண்டு வருவேன் அப்படின்னு அரவிந்த் கெஜ்ரிவால் கொடுத்த வாக்குறுதி தான் ஆம் ஆத்மி கட்சி டெல்லியில ஜெயிக்கிறதுக்கான முக்கியமான காரணமாவே இருந்தது. அப்ப அந்த நிலைமை வந்து தமிழ்நாட்டுக்கு வரும். அப்ப இத பத்தியெல்லாம் வாய திறக்காம இவர் வந்துட்டு லஞ்சம் நடந்தது, ஊழல் நடந்தது அப்படின்னு சொல்றாரு. ஆனா எதுல ஊழல் நடந்ததுன்னு சொல்லல. கடைசி வரைக்கும் அவர் செந்தில் பாலாஜி மேல இருக்கக்கூடிய ஒரே கேஸ் மட்டும் தான் சொல்றாரு. அந்த டிரான்ஸ்ஃபாரை வாங்கினது மட்டும். ஆமா. அது மட்டும் தான் சொல்றாரு. அப்ப இந்த டிரான்ஸ்ஃபார்மரே இல்ல அப்படின்னு அவர் சொன்னதும் பொய் அப்படிங்கிறது, புது டிரான்ஸ்ஃபார்மரே போடல, எல்லாமே பழசு தான் அப்படின்னு அவர் சொன்னது பொய்ங்கிறது இந்த ரிப்போர்ட்டின் மூலமா ப்ரூவ் ஆயிடுச்சு. அப்புறம் எக்கச்சக்கமாக வந்து லாஸை கிரியேட் பண்ணி இவங்க தான் அதிகமான கடனை வாங்கி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு அவர் சொன்னதும் பொய்ன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. அதில் கடன் வாங்கினது இருக்கு இல்லைங்களா, அந்த கடன் வாங்கின விகிதம் கூட கம்மியாக தான் வாங்கியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 2011 to 16 அதுக்கு முந்தின 5 வருட ஆட்சியை விட 111% அதிக கடன் வாங்கியிருக்கிறாங்க. இப்போ வாங்கியிருக்கிறது வந்து போன ஆட்சியை விட 29% தான் அதிகம் கடன். ரொம்ப பெரிய கடன் இன்க்ரீஸ்லாம் கிடையாது. 67,650 கோடி கடன் போன ஆட்சியில். ஸ்டாலின் ஆட்சியில் 87,000 கோடி கடன். 20,000 கோடி எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு. 29% தான் அது இன்க்ரீஸ். ஸோ பெரிய ஒரு இமாலய இன்க்ரீஸ்லாம் கிடையாது கடனில். அப்போ இது கடந்த 20 வருஷமா படிப்படியாக ஒன்றிய அரசு கொண்டு வந்த அந்த தனியார் மயமாக்கலின் விளைவாக, தனியார்கிட்ட நம்ம மின்சாரத்தை அதிக காஸ்ட் கொடுத்து வாங்கினதுனால இந்த விலை உயர்வு நடந்து வந்தது. அதனால கடனும் அதிகமாயிட்டு வந்தது. இந்த கடன் சுமை தாங்காம கடைசியில் மொத்த செட்டப்பையும் தனியார்கிட்ட விற்க வேண்டிய இடத்துக்கு மாநிலங்கள் தள்ளப்படும் அப்படிங்கிறது தான் ஒன்றிய அரசினுடைய கணக்கு. பட் அதெல்லாம் அவர் எதுவும் பேசல. அதெல்லாம் அவர் பேசாம, நாங்க தனியாருக்கு விட மாட்டோம். ஆனா எப்படி கரண்ட் ஜென்ரேட் பண்ணுவீங்க? தனியார்ட்ட தான் வாங்குவோம்.
ஆக்சுவலாக அந்த டிஸ்ட்ரிபியூஷனை விட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. டிஸ்ட்ரிபியூஷனை நீங்க நினைச்சாலும் விட முடியாது. தமிழ்நாட்டில் பெரிய கொந்தளிப்பாயிரும், பெரிய போராட்டம் ஆயிரும் அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு இருக்கு. ஸ்மார்ட் மீட்டர் பொறுத்துறதே வந்து சிக்கல்ல தான் இன்னும் இருக்கு. ஸ்மார்ட் மீட்டர்ல அவர் வந்து நாங்க இப்போதைக்கு அதை பத்தின கொள்கை முடிவு எடுக்கலன்னு சொல்லிட்டாப்ல. ஸ்மார்ட் மீட்டர்ல இன்னொரு சிக்கல் இருக்கு. அதுல என்ன அப்படின்னா, நீங்க வந்து அந்த ஸ்மார்ட் மீட்டரை ஏன் பொருத்தணுங்கிற கேள்வி வருது இல்ல. ஒரு டெக்னாலஜி மாடர்ன் ஆகுதுன்னா அதை நம்ம எதிர்க்க போறது இல்லை. எதுல ஒன்றா மாடர்னா நீங்க அக்யூரஸியா கணக்கு பண்ணணும்னா அதில் நம்ம எதிர்க்க போறது இல்லை. ஆனா ஸ்மார்ட் மீட்டருங்கிறதுல ஒரு சிம் கார்டு இருக்கு. வெறுமனே வந்து அது வந்து அதுக்கு ஒரு ஆப் இருக்கு. உங்க யூனிட் வந்து எவ்வளோ யூஸ் பண்றீங்கிறதெல்லாம் அந்த ஆப்ல அப்டேட் ஆகும். அதுல குறிப்பா பார்த்தோம்னா மொத்த யூனிட் அப்டேட் ஆகிறதோட சேர்த்து ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் நீங்க எவ்வளோ கணக்கு யூஸ் பண்றீங்க, ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் நீங்க எவ்வளோ யூஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மணி வாரியாக அந்த யூனிட் யூஸ் பண்றது வந்து அப்டேட் ஆகும். ஏன் அது அப்டேட் ஆகுது அப்படின்னா, அதுல வந்து இந்த இந்த நீங்க ஓலா ஊபர்லாம் இருக்குல்ல, ஆமா. இந்த ஸ்மார்ட் மீட்டருக்கு கீழே ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டத்தினுடைய முக்கியமான அம்சம் அது. அது என்னன்னா, இந்த ஓலா ஊபர்ல நீங்க வந்து மதிய நேரத்துல புக் பண்ணீங்கன்னா ஒரு ரேட் வரும். சாயந்தரம் 6 மணிக்கு மேல பீக் டைம்ல புக் பண்ணீங்கன்னா அப்படியே டபுளா காட்டும். காலையில 9 மணிக்கு புக் பண்ணீங்கனாலும் அப்படியே டபுளா காட்டும். அந்த மாதிரி கரண்ட் பில்லையும் வந்து பார்த்தோம்னா, நீங்க வந்து யாரும் யூஸ் பண்ணாத டைம்ல யூஸ் பண்ணீங்கன்னா ரேட்டு கம்மி. சாயந்தரம் பீக் டைம்ல நைட் டைம்ல யூஸ் பண்றீங்க அப்படின்னா அப்ப பில் அதிகம். அப்ப யூஸ் பண்ற யூனிட்ஸ்க்கு ரேட் அதிகம். பகல்ல தூங்கிட்டு நைட் ஆபீஸ் அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம். அது வந்து இந்த டைனமிக் பிரைசிங்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு டைனமிக் பிரைசிங்கை எலக்ட்ரிசிட்டி பில்லில் கொண்டு வர்றதுக்காக தான் இந்த ஸ்மார்ட் மீட்டர் அப்படிங்கிற திட்டமே இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது எல்லாம் மாடர்ன் டெக்னாலஜின்னு கதை விடுவாங்க. ஆனால் அது நமக்கு வைக்கிற ஆப் ஆக்சுவலாக அது பற்றின ஒரு கொள்கை முடிவு எடுக்கலன்னு சொல்லியிருக்கிறாப்புல. அது வரைக்கும் பரவாயில்ல. அது ஒரு பயம் இருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய போராட்டம் வந்துடும், ஒரு பெரிய பின்னடைவு ஏற்பட்டு அப்படிங்கிறனால வந்துடும். குறிப்பாக இந்த வெள்ளை அறிக்கை அப்படிங்கிறது வந்து ஒரு வகையில் திமுக அரசுக்கு பலமாக மாறிவிட்டது. ஆமா, அவங்களுக்கு வந்து நாங்கள் பண்ண செலவு, நாங்கள் போன ஆட்சியில விட அதிமுகவை விட நாங்கள் நட்டத்தை குறைச்சி காமிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது செந்தில் பாலாஜி ஒரு பிரஸ் மீட் வச்சு சொல்லியிருக்கிறாப்புல. இதே கேள்வியை அவரும் கேட்டிருக்கிறாப்புல. வரவு செலவு கணக்கெல்லாம் சொன்னீங்க, வரவு எதுலேருந்துலாம் வந்தது, செலவு எதுக்கெல்லாம் ஆச்சுன்ற கணக்கை மட்டும் ஏன் ராசா சொல்லலை அப்படின்னு ஏன் மறைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அந்த கேள்வி தான் ரொம்ப முக்கியமானது. அதை மறைச்சிருக்கிறார். பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த கேள்விக்கு விஜய் அரசு பதில் சொல்லுதா அப்படின்னு.